ஐபிஎல் 18வது சீசனில் பெரிய அடியை வாங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தோல்வியை சந்தித்த காரணத்தினால் கடைசி சில போட்டிகளை காண ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை. சிஎஸ்கேவுக்கு கடைசி சில போட்டிகளில் ரசிகர்கள் ஆதரவு குறைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தோனி இருந்ததே இந்த நிலைமை என்றால் தோனி ஓய்வு பெற்றுவிட்டால் சிஎஸ்கே டம்மி அணியாக மாறிவிடும். இதனால் இந்த பின்னடைவை சரி செய்ய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சில அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளது. அதன்படி தேவையில்லாத சீனியர் வீரர்களை வெளியேற்ற சிஎஸ்கே முடிவு செய்துள்ளது. கிட்டத்தட்ட 10 வீரர்களை நீக்க முடிவு செய்துள்ளதாம் சிஎஸ்கே நிர்வாகம். ரவிச்சந்திரன் அஸ்வினை 9.75 கோடிக்கு வாங்கிய சிஎஸ்கே அவரை நீக்கியுள்ளனர். மேலும் டிவோன் கான்வே, ராசின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, சாம் கரன், குர்ஜப்னீத் சிங், நாதன் எல்லிஸ், தீபக் ஹூடா, ஜிம்மி ஓவர்டன், விஜய் சங்கர் ஆகியோரையும் வெளியேற்ற சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் 34.45 கோடி ரூபாய் சிஎஸ்கேவிடம் இருக்கும். தோராயமாக 40 கோடி ரூபாயை கொண்டு மினி ஏலத்தில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. 2 முக்கிய வீரர்களை வாங்கவும் முடிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அதிரடி ஆல்ரவுண்டர் கேமரூன் கிரீனை வாங்க அதிக முன்னுரிமை கொடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதா. மேலும் அதிரடி ஓபனர் பென் டக்கெட்டையும் வாங்க திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து சஞ்சு சாம்சனை வாங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது மாற்றாக ருத்ராஜ் கெய்வாட்டை கேட்டு ராஜஸ்தான் நிர்வாகம் நெருக்கடி கொடுத்தனர். இதனால் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வருவாரா என்பது சந்தேகம்தான்.